Hello friends, I am Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் பாத்தீங்க அப்படினா ரொம்ப முக்கியங்க. சோ வீடியோவை கவனமா கவனிங்க. ஓகே, இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான், அவன், அவள், அது, நீ, நீங்கள், அவர்கள். இந்த ஏழையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படினு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனோட தமிழ்ல பேசும்போது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் + a. இது எப்படி பேசும்? நானே. சொல்லுவோம் பாத்தீங்களா? நானே அதை செஞ்சேன். அப்போ அந்த நானே அப்படிங்கறத எப்படி பேசலாம்? இந்த மாதிரி நம்ம இந்த 7 சப்ஜெக்ட்டை வச்சு நம்ம இந்த a அப்படிங்கிற சவுண்டோட நம்ம எப்படிலாம் நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம். நானே. ஓகே. அவன் + a. அவனே. அடுத்து நீங்களா சொல்லுங்க பக்கம். சூப்பர்ங்க, கரெக்ட்டுங்க. அவளே. நெக்ஸ்ட் சொல்லுங்க பக்கம். அதுவே. நெக்ஸ்ட் ஒன் நீயே. நெக்ஸ்ட் ஒன் நாங்களே. இந்த இடத்துல நம்ம நீயே நீங்களே எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவர்கள் + a எப்படி பேசும்? அவர்களே. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்க்கு நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக ஆன்சர் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறத பாருங்கள். இந்த நானே அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? இங்கிலீஷில் நிறைய நேரங்களில் பேசும். நானே வீட்டு பாடம் செஞ்சேன், நானே அங்கே போனேன், நானே அதை செஞ்சேன், நானே அதை வாங்கினேன், நானே படித்தேன், நானே வீடு கட்டினேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நானே ஒரு செயலை செய்தேன் அப்படின்னா எப்படி பேசலாம்? அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நம்ம இந்த மாதிரி வேர்டை வச்சு பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நானே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நானே அப்படின்னா மை செல்ஃப். என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிட்டே வாங்க. நானே அப்படின்னா மை செல்ஃப். சொல்லுங்க, மை செல்ஃப். பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நானே மை செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் அவனே. அவனே அதை செஞ்சாங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவனே படித்தான், அவனே வீடு கட்டினான். இது எப்படி பேசலாம்? அவனே அப்படின்னா ஹிம்செல்ஃப். அவனே அப்படின்னா ஹிம்செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் அவளே. அவளே சமைச்சா. யாரோட உதவியும் இல்லாமல் அவளே சமைச்சா. யாரோட உதவியும் இல்லாமல் அவளே படித்தா. அவளேன்னு எப்படி பேசலாம்? நிறைய பேருக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு ஹெர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் அதுவே. எப்படி பேசலாம்? அதுவே அப்படின்னா இட் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் நீயே. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீயே அப்படின்னா யுவர் செல்ஃப். நம்ம சிங்குலர் வச்சு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? நீயே அப்படின்னா யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் நாங்களே. நாங்களே வீடு கட்டினோம். யாரோட உதவியும் இல்லாமல் நாங்களே கட்டினோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நாங்களே அப்படின்னா ஆர் செல்ஸ். நாங்களே அப்படின்னா ஆர் செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அவர்களே. எப்படி பேசலாம்? அவங்களே அதை செஞ்சு முடித்தாங்க. அவர்களே அப்படின்னா பாருங்க தெம் செல்ஸ். தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்களேன். இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு பந்து இருக்குங்க. ஒரு பந்தை எனக்கு முன்னாடி ஒரு செவர் இருக்குது. ஒரு பந்தை அந்த செவத்து மேலே நான் எரிஞ்சேன் அப்படின்னா திருப்பி அந்த பந்து எங்கே வரும்? யார்கிட்ட வரும்? என் கிட்ட தான் வரும், என் கைக்கு தான் வரும். அதே மாதிரி தாங்க ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலை ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க. அது சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தான். அந்த சப்ஜெக்ட்க்கு அங்கிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டும் அவங்கள தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு செயலை நானே செய்தேன். யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு செயலை நானே செய்தேன் அப்படின்னு பேச வரும்போது தான் நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வச்சு நம்ம பேசணும். புரிஞ்சிருச்சா? இப்போ அவனே செஞ்சானே அப்படி பேசலாம். என் கூட சேர்ந்து பேசுங்க. அவனே அப்படின்னா himself. அவளே
herself, அதுவே itself, நீயே yourself. இதுவே இந்த இடத்துல ப்ளூரலாக வரும்போது yourselves அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாங்களே ourselves, அவர்களே themselves. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழில் பேசும்போது எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நே, வே, லே அப்படின்னு முடியும். பாருங்கள், நானே, அவனே, அவளே, அதுவே, நீயே அல்லது நீங்களே, நாங்களே, அவர்களே. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம பேசும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம பேசணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல மைக்கு அப்புறம் செல்ஃப் அப்படின்னு பேசியிருக்கோம், ஆனால் இந்த இடத்துல அவருக்கு அப்புறம் செல்ஃப் அப்படின்னு பேசியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்குலர், அதனால் நம்ம செல்ஃப் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல், பன்மை. ஸோ அதனால் செல்ஃப் அப்படின்னு பேசியிருக்கோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிற பேர் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழில் அதிகமாக பேசுவோம் அவங்களே, நாங்களே. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இஸ் ஆல்சோ கால்ட் செல்ஃப் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாருங்களேன், செல்ஃப் வந்துருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உதவியை மட்டுமே வச்சுக்கிட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு செயலை ஸ்ட்ரெஸ் பண்ணி நானே, அவனே, அவளே, அதுவே, நாங்களே, யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே காமிக்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஒரு பிபிடி 2 PDF நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நான் அதை ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நான் சுத்தம் செய்தேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. செய்தேன், என்ன செய்தேன்? சுத்தம் செய்தேன். யார்? நான். அப்போனா யார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். யார்? நான். ஐ. என்ன செயலை செய்தேன்? சுத்தம் செய்தேன். எப்படி பேசலாம்? சுத்தம் செய்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? க்ளீன். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? நல்லா கவனிங்க, செய்தேன். அப்போனா க்ளீன் அப்படிங்கிற வேர்போட ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும், முடிஞ்சு. ஐ க்ளீன்ட், நான் சுத்தம் செய்தேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நிறைய சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு ஆட் பண்ணி பேசலாம். பட் உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? இப்போ 2வது சென்டென்ஸ் பாருங்களேன், நானே சுத்தம் செய்தேன். எப்படி பேசலாம்? முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? நானே அப்படின்னா எப்படி பேசலாம்? மை செல்ஃப். அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேர் எப்படி பேச வரீங்க அப்படின்னா மை செல்ஃப் க்ளீன்ட் அப்படின்னு பேச வரீங்களா? அப்படி பேசவே கூடாதுங்க. எப்படி தான் பேசணும் அப்படின்னா ஐ க்ளீன்ட், யாரு? மை செல்ஃப், நானே, மை செல்ஃப். நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இந்த மை செல்ஃப் வச்சு பேசுகிறோமோ அதுக்கு முன்னாடி ஐ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் கண்டிப்பாக வரணும். இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட உதவி இல்லாமல் மை செல்ஃபால் தனித்து இயங்கவே முடியாது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஆனால் மை செல்ஃபோட உதவி இல்லாமல் சப்ஜெக்ட் ப்ரொனவுனால் தனித்து இயங்க முடியும். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற 6 சப்ஜெக்ட்க்கும் பொருந்தும். இப்போ அவன் சுத்தம் செய்தான் அப்படின்னா இங்கே எழுதலாமா? ஹீ க்ளீன்ட். அவன் சுத்தம் செய்தான். ஹீ க்ளீன்ட். இப்போ அவனே சுத்தம் செய்தான் அப்படி பேசலாம். சூப்பருங்க. ஹீ க்ளீன்ட். அவனே அப்படின்னா ஹிம்செல்ஃப். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஹீயோட உதவி இல்லாமல் ஹிம்செல்ஃபால் இயங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற செயலை யார் செய்கிறாங்களோ
அவங்க தான் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அது எப்படி வரும் அப்படின்னா, நானே அப்படின்னு பேச வரும்போது அந்த இடத்துல சப்ஜெக்டும் நான் தான், ஆப்ஜெக்டும் நான் தான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அவன் சப்ஜெக்ட், ஹிம்செல்ஃப் ஆப்ஜெக்ட். அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நானே, அவனே, அவளே, அவர்களே, நாங்களே, அதுவே அப்படிலாம் பேச வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரொனவுனை பேசிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நம்ம பேசணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும். நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். அதே சென்டென்ஸ் தான் நான் 7 சப்ஜெக்ட் வச்சு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பின்னாடி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டு வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நானே அதை செய்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? யாருடைய உதவியும் இல்லாமல் நானே அதை செஞ்சேன். எப்படி பேசலாம்? நான் செய்தேன் அப்படின்னா எப்படி பேசலாம்? நான் செய்தேன். சப்ஜெக்ட் யாரு? நான், ஐ. செய்தேன் அப்படின்னா செய்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? டூ. டூவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? செய்கிறேன் அப்படின்னா டூ. செய்தேன் அப்படின்னா டிட். ஐ டிட். நானே செய்தேன். எதை செய்தேன்? அதை செய்தேன். நம்ம இங்கே இட் வச்சு பேசலாம். ஓகேங்களா? நம்ம தேட்டும் வச்சு பேசலாம், இட்டும் வச்சு பேசலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம அந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை அழுத்தி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? நானே அதை செய்தேன். அப்போனா அந்த இடத்துல நானே அப்படிங்கிறத நம்ம கடைசி பேசணுங்க. நானே அப்படின்னா மை செல்ஃப். தட்ஸ் ஆல். இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. ஐ டிட் இட் மை செல்ஃப். நானே அதை செய்தேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட உதவி இல்லாமல் மை செல்ஃபால் இயங்கவே முடியாது. ஏன் மை செல்ஃப் ஆட் பண்ணியிருக்கோம்? ஒரு செயலை யாரோட உதவியும் இல்லாமல் என்னால் செய்ய முடியும், நானே செய்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாருங்களேன். நம்ம இதே சென்டென்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அவனே அதை செய்தான். ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுங்க. சூப்பருங்க, நிறைய பேர் பண்ணுறீங்க. he did. அவன் செய்தான். என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்? அவனே. அவனே அப்படின்னா himself. That's all. தேர்ட் பாருங்க. அவளே அதை செய்தாள். she did it. யாரு? அவளே. herself. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் தெளிவாக பின்னாடியே பேசிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படியாவது இந்த கான்செப்ட் தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக தான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனனை நம்ம ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கணும். அதுதான் இன்றைக்கான டாஸ்க். ஓகேங்களா? ஃபோர்த் பாருங்களேன். யூ டிட் இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் இட் டிட் இட். அதுவே அப்படின்னா இட் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் we did it. நாங்கள் செய்தோம். ஆனால் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கோம். நாங்களே. ourselves. that's all. next and finally they did it themselves. that's all. புரியுதா? ஈஸியாக இருக்கா? என்கூட சேர்ந்து பேசுங்க. myself நானே, himself அவனே, herself அவளே, yourself நீயே, itself அதுவே, ourselves நாங்களே, themselves அவர்களே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சு நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாராலையுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஆன்சர் பண்ணி பேச முடியும். எங்கே உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவளே பிரியாணி சமைத்தாள். எப்படி பேசலாம்? நல்லா கவனிங்க. ஒரு செயலை
சமைக்கிற ஒரு செயலை அவள் யாருடைய உதவியும் இல்லாமல் அவளே செய்தாள் அப்படின்னு பேச வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் அவள் பிரியாணி சமைத்தாள் அப்படிங்கிறத பேசலாம். ஓகே, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது பாருங்கள். சமைத்தாள் எப்படி பேசலாம்? ஷீ. சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல குக். ஆனால் இந்த குக் அப்படிங்கிற வேர்பை அப்படியே பேசக்கூடாது. குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஷீ குக்ட். அவள் சமைத்தாள். பாருங்கள், இதுவே ஒரு சென்டென்ஸாக தெரியுது. ஓகே, அடுத்து எப்படி பேசலாம்? அவள் என்ன சமைத்தாள்? பிரியாணி. ஓகே, ஷீ குக்ட் பிரியாணி. அவள் பிரியாணி சமைத்தாள். ஆனால் இந்த சென்டென்ஸில் கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கோம். யாரே சமைச்சா? அவளே சமைச்சா. அவளே அப்படின்னா ஹர் செல்ஃப். தட்ஸ் ஆல். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவான ஒரு சென்டென்ஸாக மாறிடுச்சுங்க. பேசலாமா? ஷீ குக்ட் பிரியாணி ஹர் செல்ஃப். பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஷீ குக்ட் பிரியாணி ஹர் செல்ஃப். அவளே பிரியாணி சமைச்சா. செகண்ட் பாருங்களேன். நானே விடையை கண்டுபிடித்தேன். நம்ம அதை பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? யாருடைய உதவியும் இல்லாமல் நானே கண்டுபிடிச்சேன் எதை ஆன்சரை பேசலாமா? நான் கண்டுபிடித்தேன். பாருங்க, பாஸ்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம். கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்லுவாங்க? ஆக்சுவலாக ஃபைண்ட். கண்டுபிடித்தேன் அப்படின்னா ஃபவுண்ட். ஐ ஃபவுண்ட். நான் கண்டுபிடித்தேன் எதை? விடையை. இந்த இடத்துல டைரெக்டாக ஐ ஃபவுண்ட் ஆன்சர் அப்படின்னு பேசாதீங்க. ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? த போட்டு பேசுங்க. ஓகேங்களா? த ஆன்சர். யாரு? நானே கண்டுபிடித்தேன். நானே அப்படின்னா மை செல்ஃப். நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன். ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் மை செல்ஃப். பேசுங்க. நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேங்க. ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் மை செல்ஃப். அடுத்து பாருங்களேன். நாங்களே வீட்டிற்கு பெயிண்ட் அடித்தோம். பெயிண்டர்லாம் கூப்பிடலங்க, நாங்களே அடிச்சிட்டோங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? we painted. எதற்கு? வீட்டிற்கு. the house. யாருங்க அடித்தா? நாங்களே அடித்தோம். நாங்களே அப்படின்னா ourselves. we painted the house ourselves. நாங்களே பெயிண்ட் அடித்தோம். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் தமிழில் பேசும்போது பாருங்களேன், அவளே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது இந்த அவளே அப்படிங்கிற மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி போயிடுச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே தமிழில் ஃபர்ஸ்ட் இருக்குது, இங்கிலீஷில் கடைசி இருக்குது. புரிஞ்சா? மற்ற எல்லா சென்டென்ஸும் பாருங்களேன். நானே, மை செல்ஃப், இங்கே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இங்கே லாஸ்ட் வந்திருக்கு. நாங்களே, தமிழில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஆர் செல்ஸ் கடைசி வந்திருக்கு. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்களை நீங்களாகவே ஒரு நோட்டில் எழுதுங்க. எழுதுனதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக்கான கான்செப்டை வச்சு வி வந்துச்சு அப்படின்னா ஆர் செல்ஸ் தான் வரும், ஐ வந்துச்சு அப்படின்னா மை செல்ஃப் தான் வரும். இப்படி நீங்களாவே என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசுங்க. ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கிடாம நீங்கள் உங்கள்கிட்டருந்து எடுத்து அதை பேசி பழகுங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சுன்னா யாராருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே இந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காதுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஃபைனலாக இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, ஈஸியாக பேசிடலாம். ஓகே, அவர்களே வீட்டை கட்டினார்கள். இந்த சென்டென்ஸ்க்கு எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். எங்கள் வாய் திறந்து பேசுங்க. சூப்பருங்க, நிறைய பேர் பேசிட்டீங்க. ஓகே, எப்படி பேசலாம்? தே. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி பேசலாம் சொல்லுங்க பார்ப்போம். கட்டினார்கள். வெர்ப் என்ன? கட்டினார்கள். எப்படி பேசலாம்? தே பில்ட்
ஓகே, they build அவர்கள் கட்டினார்கள் எதை? வீட்டை. the house. இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. நம்ம சப்ஜெக்டை எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னா அவர்களே, அவர்களே வீட்டை கட்டினார்கள். அவர்களே அப்படின்னா themselves. that's all. எல்லாம் சேர்ந்து பேசுங்க. they build a house themselves. வாய் திறந்து பேசுங்க. they build a house themselves. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவர்கள் அவர்களின் வீட்டை அவர்களே கட்டினார்கள். நம்ம அதை தமிழில் 2-3 விதத்தில் பேசுவோம். அவங்க அவங்களுடைய வீட்டை அவங்களே கட்டினாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கூட பேசுவோம். ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி பேசலாங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன். அவர்கள் தே கட்டினார்கள். பில்ட் யாருடைய வீட்டை? அவர்களுடைய வீட்டை. அவர்களுடையனா எப்படி பேசலாம்? their. they build their வீட்டை, house. இப்போ சேர்ந்து பேசுங்க. they build their house. யாரு கட்டினா? அவர்களே கட்டினார்கள். themselves. புரியுதா? ஈஸியாக இருக்கா? பேசுங்க பக்கம். they build their house themselves. நல்லா கவனிங்க. they அப்படின்னா அவர்கள், their அப்படின்னா அவர்களுடைய, themselves அப்படின்னா அவர்களே. நல்லா கவனிங்களேன். அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே சென்டென்ஸில் 3 விதமாக வெளிப்படுத்தி காமிக்குது. அவர்கள், அவர்களுடைய, அவர்களே. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? they build their house themselves. they build their house themselves. இந்த மாதிரி நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேருங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் பண்ணணும். தேங்க்யூ.